இஸ்ரவேல் மக்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார் இறைவாக்கினர் ஆமோஸ். அதிகாரம் 3, இறைவசனம் 1-15 முடிய. நான் இறைவார்த்தையை படிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். இறைவசனம் 1-2. இஸ்ரவேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் என்கிறார். இந்த உலகில் உள்ள மக்களினங்களிலே சிறந்தவர்களாக இஸ்ரவேல் மக்களையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இறைவாக்கினரின் அழைப்பு. இறைவசனம் 3-8 முடிய. தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக்கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும்போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை என்றால் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? என்கிறார் திருத்தூதர் ஆமோஸ். நம் வாழ்வில் இறைவாக்கினராக வேண்டும் என்றால் அது ஆண்டவரின் அனுமதியின்றி முடியாது என்று கூறுகிறார். ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நாம் எப்படியான வாழ்வு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இந்த மண்ணில் வாழ்வது நரகமாகிவிடும். இறந்த பிறகு நரகத்திற்கே தள்ளப்படுவோம். அடுத்து சமாரியாவின் அழிவு பற்றி பார்ப்போம். இறைவசனம் 19-15 முடிய. சமாரியாவின் அழிவு. அசிரியாவின் கோட்டைகள் மேலும் எகிப்து நாட்டின் கோட்டைகள் மேலும் நின்று கொண்டு இவ்வாறு பறைசாற்று: சமாரியாவின் மலைகள் மேல் வந்து கூடுங்கள், அங்கு ஏற்படும் குழப்பங்களையும் நடக்கும் கொடுமைகளையும் பாருங்கள். நலமானதை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை என்கிறார் ஆண்டவர். அவர்கள் தங்கள் கோட்டைகளை வன்முறைகளாலும் கொள்ளைகளாலும் நிரப்புகிறார்கள். ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பகைவன் ஒருவன் வந்து நாட்டை சூழ்ந்து கொள்வான், அரண்களை எல்லாம் தரைமட்டமாக்குவான், உங்கள் கோட்டைகள் கொள்ளையிடப்படும். ஆண்டவர் கூறுவது இதுவே: சிங்கத்தின் வாயிலிருந்து இடையன் தன் ஆட்டின் 2 கால்களையோ காதின் ஒரு பகுதியையோ பிடுங்கி எடுப்பது போல சமாரியாவில் குடியிருந்து பஞ்சனைகள் மீதும் மெத்தைகள் மீதும் சாய்ந்து இன்புறும் இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படுவதும் இருக்கும். கேளுங்கள், யாக்கோப்பின் வீட்டாருக்கு எதிராக சான்று பகருங்கள் என்கிறார் தலைவரும் படைகளின் கடவுளுமாகிய ஆண்டவர். இஸ்ரவேலை அதன் குற்றங்களுக்காக
தண்டிக்கும் நாளில் பெத்தேலில் உள்ள பலிபீடங்களை அழிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையில் விழும். குளிர்கால வேநீர்கால மாளிகைகளை இடித்து தள்ளுவேன். தந்தத்தால் ஆன வீடுகள் அழிந்து போகும். மாபெரும் இல்லங்களும் பாழாய் போகும் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன கூறுகிறார்? இது சமாரியா மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இதே நிலைதான். நாம் ஒரு நொடி கண்ணை மூடி சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்யும் தவறுகள், நம்மை சுற்றி உள்ளவர் செய்யும் தவறுகளை இப்பொழுது உள்ள மக்கள் பாவத்திலே ஊறி போகிறார்கள். ஏனெனில் எண்ணிலடங்கா பாவங்கள் பணத்தின் மீதும் நகைகளின் மீதும் ஆடம்பர வாழ்வின் மீதும் உள்ள மோகம் மக்களுக்கு குறைவதே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பாவத்தின் வழியை தேர்ந்தெடுத்தால் உனக்கு பாவத்திலிருந்து விலக திருந்த சிறு காலம் கொடுப்பார். ஆனால் நீ திருந்தவில்லை என்றால் உன் மொத்த சொத்தையும் தரைமட்டம் ஆக்கிவிடுவார். உன்னையும் உன் சந்ததியையும் கூட ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார். உன்னுடைய வாழ்வின் வழியை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் உனக்கு அழிவு நிச்சயம் என்று எண்ணி வாழு. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். தாய் தன் பிள்ளை தவறு செய்தால் எப்படி கண்டிக்கிறாளோ அப்படித்தான் நம் ஆண்டவரும் நாம் தவறு செய்தால் நம்மை திருத்துவதற்காக இந்த தண்டனையை நமக்கு தருகிறார். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவரின் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்துள்ள பிள்ளைகளும் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அது ஆண்டவர் கொடுத்தது அல்ல. பிசாசு நம்மை ஆண்டவரிடம் பிரிப்பதற்காக சோதனைகளை கொடுக்கும். ஆனால் அப்பொழுதும் நாம் ஆண்டவரை முழுமையாக நம்பிக்கையுடனும் இருந்தால் நாம் முன்பு இருந்ததை விட பல மடங்கு ஆண்டவர் நமக்கு திரும்பி கொடுப்பார். நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரின் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது. அப்படி அவர் மீது நம்பிக்கையை கைவிட்டால் அப்பொழுதே எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் பிசாசின் பிடியில் மாட்டிக்கொண்டீர்கள் என்று. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு அதிகாரத்தை பார்ப்போம். ஆமேன்.